ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி வித் ஜெருஷா. இன்றைக்கி நான் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நான் டெட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நடந்த டெட் பேப்பர் 2 நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் நான் எடுத்த ஒரு சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட்டு. என்னோடய மேஜர் மேக்ஸ் மேஜர். அதனால தான் உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். இப்போ நான் பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சிபிடி மெத்தடில் இருந்துச்சு. நான் அதுதான் ஃபஸ்ட் எழுதின எக்ஸாமு. அதுக்கு நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. டேரெக்டாக போய் எழுதிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில். ஸோ நான் டேரெக்டாக போய் எழுதிட்டு வந்துட்டேன். எதுவுமே பண்ணல. பட் அப்போ எனக்கு ஒரு 2 மார்க்ஸில் போயிடுச்சு. ஸோ இந்த தடவை நான் படிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனாலேயே எனக்கு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேப்பர் 2ல் நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். நான் எப்படி இந்த எக்ஸாம் கோச்சிங் கிளாஸ் எதுவும் போகாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டே எப்படி நான் இதை படித்தேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் சிலபஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ மார்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுட்டேன். எந்தெந்த சப்ஜெக்ட் நம்ம படித்தாலே நம்ம மேக்ஸிமம் மார்க் வந்துடலாம். அப்போ எக்ஸாம் அப்போ 82.5 தான் பாஸ் மார்க்குங்கிறது தெரியும். அதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம ரிசல்ட் வரத்துக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் நமக்கு என்னென்னு தெரியும், 75 தெரியும். ஸோ நான் அந்த 82.5 எடுத்தால் போதுங்கிற அளவுக்கு படித்தா கூட நம்ம போதும். ஏன்னா இந்த மார்க்கை வச்சு நம்ம எதுவும் போஸ்டிங் போட போகிறது இல்லை. அப்படிங்கிறனால நான் இந்த மார்க் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் படித்தேன். ஒரு 90 தான் என்னோடய டார்கெட்டாகவே இருந்தது. ஸோ பாருங்கள், இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் சைக்காலஜி 30 மார்க்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். இதில் நீங்கள் சோஷியல், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்னாலும் சோஷியலாக எடுத்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நான் இது படித்தது என்னென்னா, வெறும் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் படித்தேன். வேறு எதுவுமே புக்ஸ் வாங்கலை, வெளியில் வாங்கலை, எதுவுமே பண்ணலை. ப்ளஸ் யூடியூப் சேனல் பாதி பார்த்தேன். அது என்னென்ன யூடியூப் சேனலுங்கிறத நான் சொல்கிறேன். இது பாருங்கள், தமிழில் நான் 6th to 10th புக்கு தான் படித்தேன். வேறு எதுவுமே படிக்கல. 11th 12th கூட நான் படிக்கல. இம்பார்ட்டன்ட் பார்த்துக்க சொன்னாங்க. ஆனால் நான் படிக்கல. வெறும் 6th to 10th தான் படித்தேன். மேக்ஸிமம் 6 to 8 நல்லா நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் பாருங்கள். இங்கிலீஷில் 6th to 10th தான் படிச்சுட்டேன். மேக்ஸ்லேயும் அதே மாதிரி 6th to 10th கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நான் பார்த்துட்டேன். அண்ட் சயின்ஸில் நான் இம்பார்ட்டன்ட் அதுவுமே இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் பார்த்துட்டேன். இது நான் தமிழ் நான் புக்கில் தான் படித்தேன். இங்கிலீஷ் லேர்ன் வித் ஜிஎம்கே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். அதில் உங்களுக்கு நல்லா சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். நெக்ஸ்ட் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அதெல்லாம் நம்ம புக்கு பார்த்தாலே போதும். மேக்ஸ் இன்கேஸ் ஷார்ட்கட்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம அதுக்கும் நான் எதுவுமே யூடியூப் சேனல் பார்க்கல. இங்கிலீஷ்க்கு பார்த்தேன், கிராமர் அதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் சிவதனி அகாடமியும் கிராமர் கொஞ்சம் நல்லா சொல்லித்தராங்க இங்கிலீஷில். அண்ட் சயின்ஸ் என்ன பண்ணுன்னா, மேக்ஸிமம் அந்த டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ப்ரீவியஸ் கொஷினுமே நான் பார்த்துட்டேன். ஏன்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம முடிச்சிட்டோம். இதே நீங்கள் பேப்பர் 2 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, நெக்ஸ்ட்டு யூஜிடிஆர்பி அதுதான் எழுதணும். அது உங்களோட மேஜர் வரும். நீங்கள் இங்கிலீஷ் மேஜர்னால் இங்கிலீஷ் ஃபுல்லாக வரும். மேக்ஸ் மேஜர்னால் மேக்ஸ் மாதிரி வரும். இப்போ நான் மேக்ஸ் மேஜர் அப்படிங்கிறனால எனக்கு மேக்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருந்தீங்க. இன்கேஸ் பேப்பர் 1ஓட மார்க் பாருங்கள். சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இதெல்லாம் 1 to நீங்கள் 5th படித்தாலே இப்போ 8th வரைக்கும் படிக்கணும் கூட தேவையில்லை. நீங்கள் 5th வரைக்கும் கிளியராக இருந்தாலே உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஒரு பாஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வாங்கிடலாம். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கிறவங்கள தான் மேக்ஸிமம் இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் 5th வரைக்குமே கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். அண்ட் தென் நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ஜிடி எக்ஸாம் அதை எழுதணும். அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். தென் யூஜிடிஆர்பி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அண்ட் இதுதான் கொஸ்டின் பேப்பர் இந்த தடவை இருந்துச்சு. இந்த தடவை எழுதாதவங்க பாருங்கள். இந்த தடவை நம்ம டிஎன்பிஎஸ்சிலாம் எழுதியிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஒரு இந்த மாதிரி ரீசன், அசெஷன் இது எல்லாமே வந்திருக்கும். ஃபஸ்ட்டு சைக்காலஜி கேட்டிருந்தாங்க. அடுத்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அது மாதிரி கேட்டிருந்தாங்க.
இதுதான் வந்துட்டு கொஷின் பேப்பர். லாஸ்ட் டைம் தான் வந்துட்டு சிபிடி மெத்தட் இருந்துச்சு. இந்த தடவை வந்துட்டு இது மாதிரி மெத்தடு தான். ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓரளவு ஈஸியாக தான் இருந்தது கொஷின் பேப்பர் வந்து. அண்ட் வந்துட்டு நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்மளால் வந்து கோச்சிங் கிளாஸ் போக முடியலையே, நம்மளால் படிக்க முடியலையே அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் வீட்டில் இருந்தாலே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். நான் யூஜிடிஆர்பி மேக்ஸுமே வந்துட்டு நான் வீட்டில் இருந்தே தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், செல்ஃப் ப்ரிப்பேரை. ஸோ உங்களுக்கு இதில் யூஜிடிஆர்பி மேக்ஸ் வந்துட்டு ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஒரு கிளாஸ் எடுக்கணுமோ அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்துட்டு டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.